அன்பின் இயேசுவே எங்களோடு கூட பேசும். அநேகர் ஆவலோடு வந்திருக்கிறார்கள் சுவாமி. அவள் வந்தது வேணி அல்ல என்று சொல்லுகிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் சில உடன்படிக்கையில் நாங்கள் செய்ய போகிறோம். அவள் எல்லாம் உமக்கு ஆண்டவரை பிரீதியாகவும் ஆண்டவரை எங்களுக்கு ஆஸ்வாதமாக இருக்கட்டும். எங்களோடு கூட பேசும் சுவாமி. இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நல்லா கவனிங்க. ஒருவேளை ஆண்டவர் இங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு வச்சுக்கோங்க. அவர் சொல்கிறாரு நான் போதிக்கிறேன்னு சொல்லுகிறாரு. அப்போ நீங்கள் 2 காரியங்கள் செய்கிறீங்க. ஒன்று பார்க்குறீங்க, கேட்குறீங்க. என்னைக்கு தேவன் என்ன காரியங்களை சொல்லுகிறாரோ அதை பார்த்து அதை கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவரை பார்த்து அவரை நோக்கி பார்த்து எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த ஆண்டில் நான் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பயப்படாதே உன்னோடு கூட இருக்கிறேன், இந்த முதல் உனக்கு ஆசீர்வாதம் நிறையா இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அதேமாதிரி சொல்லலை. உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும், அவருடைய கண்கள் உண்மையில் பதிக்கப்பட்டிருக்கட்டும். அது ஆண்டு முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்க வேண்டும். அண்டர் த ஷெல்டர் அண்ட் த ஷேடோ ஆஃப் ஹிஸ் விங்ஸ் அண்ட் பிளான் அண்ட் ஹிஸ் ஐஸ். புதிய ஆண்டுக்குள்ளாக கடந்து செல்லும்போது எதிர்கொள்ளுங்க. இந்த வசனம் யாருக்கு நீங்கள் சொந்தம்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் வெரி கிளியராக சொல்லியிருக்குது. மோசேக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே பாக்கியவான். ரைட்? கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இது யாருக்கு சொந்தம்னா எல்லாருக்கும் டாம், டிக் அண்ட் ஹாரி கிடையாது இல்லையா? நிறையா ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் வரும் லாஸ்ட் மினிட்ல. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸுக்கும் நியூ இயருக்கும் வருகிற ஆட்கள் மட்டும் இருப்பாங்க நிறைய பேர். அது மாதிரி கிடையாது, அவங்களுக்கெல்லாம் கிடையாது. உன் மேலே ஆண்டவர் கண்ணை ஆலோசனை சொல்லணும்னா நீ ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனமாக தேவனுக்கு வேண்டியவளாக இருக்க வேண்டும். எனவே நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதான் நம்பர் 1. இரண்டாவதாக, எப்போ அவர் பார்ப்பார்னு சொன்னீங்கன்னா மோசேட்டு சொல்கிறாரு, ஒரு வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் சுதந்திரிக்க போகும் தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்கும் தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனுடைய கர்த்தருடைய கண்கள் உண்மையில் வைக்கப்பட்டிருக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ இன்றைக்கி உடன்படிக்கை பண்ணுங்க. நான் சில காரியங்களாம் உடன்படிக்கை பண்ண போகிறோம். ரைட்? போன வாரம் வராதவங்க மிஸ் சம்திங் பெட்டர். இதோட நீங்கள் பெரிய காரியத்தை நான் போங்க, அவங்க சொல்லலை. சில உடன்படிக்கைகள் ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குவோம். ரைட்? சும்மா விளையாட்டாக சொல்கிறோம் இல்லையா, அந்த வெட்டிங் சொன்னேன். அந்த மாதிரி சில பேர் அங்கே எங்கள் அப்பா சொல்வார், அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தாலி கட்டினோன்னு டம்னு அடிப்பாங்க. ஆமாம், வேறம்மா சொல்லிட்டாங்க. ஸோ மாட்டிக்கினான்னு. ரைட்? இதெல்லாம் கிடையாது. இது ஆண்டவரோட கூட உடன்படிக்கின்றது. இட்ஸ் அ வெரி ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங்ஸ். ரைட்? ஆண்டவர் உன்னை நினைவுக்கு வருவார். அது நீ மறந்தாலும் ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார். ஆமேன். சரி, இப்போது நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்பட வேண்டும். ரைட்? ஒரு வசனம் எப்படியாவது சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், யோவான் 1:51, வானங்கள் திறந்திருப்பதும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் காண்பீர்கள். இது யாருக்குன்னா நம்ம மாதிரி ஆளுக்கு தான். they are all growing in the Lord. ரைட்? வளர்றோம். இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தை ஊழியத்திலே சொல்கிறாரு, ஒரு காலத்திலே நான் யாக்கோபு தான் அவங்களுக்கு தலைவர் இல்லையா, யூதர்களுக்கு தலைவர் யாக்கோபு. அவர் தான் பார்த்தாரு ஏறுகிறது இறங்குறதுன்னு. இல்லை தம்பி, இனிமேல் நீங்கள் ஏறுகிறது இறங்குறதுக்கு நீங்கள் காண்பீர்கள். அதாவது ஆண்டவர் உனக்கு ஒரு பிரகாசமான வணக்கங்களை கொடுப்பார். எனவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆண்டவர் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் காண்பீர் என்று சொல்கிறார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு ஸ்டெப் க்ளோசர் டு த லார்ட் போனோம். அதுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, தேவதூதர்களை ஏறுகிறது இறங்கு பாருங்கன்னா ஒரு உடன்படிக்கை. சரி, முதலாவது பாருங்கள். யாக்கோபு அவங்க எல்லா காரியங்களையும் விட்டுட்டு அவங்க அண்ணனை ஏமாற்றிட்டு அவங்க அப்பாவை ஏமாற்றிட்டு ஓடி வந்துட்டு ஒரு இடத்துல படுத்து தூங்குகிறான். நம்ம பாடணும் இல்லையா, போன வாரம் கூட பாடணும். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுதுபட்டு ராவில் இருள் மூடினும் தூக்கத்தினால் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை குட்டி சேர்வேன் வாக்கடுங்க நல்லநாதர். படுத்து தூங்குறான். பார்க்கும்போது ஒரு விஷன் வருது. என்ன விஷன்? தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குதுன்னு பார்க்குறான். அவன் எழுந்து பண்ணுவோடனே அந்த இடத்துக்கு பெத்தேல் என்பதை அவன் தெரிந்து கொள்கிறான். அதுக்கு என்ன பார்த்தோன்னா வானத்தின் வாசல். நீங்களாம் பவர் மினிஸ்ட்ரிலாம் வந்திருக்கீங்க. இதை நீங்கள் இது வரைக்கும் பண்ணலன்னா என்ன செய்வீங்க? நம்மளை தாண்டி ஒரு லேயர் இருக்குது.
அதுக்கு மேலே ஸ்பிரிட் வேர்ல்டு இருக்குது இல்லையா. நான் வந்து எர்த்லி ரெல்மில் இருக்கேன். இட் இஸ் ஈஸி ஃபார் அ குட் பிலீவர் டு கோ இன் டு த ஸ்பிரிட் வேர்ல்ட் அண்ட் see what's going to happen இல்லையா. வாண்டினுடைய கடைசி பகுதியில் அநேகர், நான் நீங்கள் மதியானம் சில பேர்கிட்ட பேசி சொன்னேன், அவங்க வாழ்க்கையில் இப்படி நடக்க போகுதுன்னு. நல்ல காரியங்கள் மட்டும் தான் சொன்னேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்பிரிட் வேர்ல்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் டிசைட் பண்ணியிருக்காரு. அதை தேவனுடைய பக்தர்கள் போய் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, உனக்கு தீய சக்திகள் விளைவு இருந்தால் கூட அதையும் நீங்கள் பார்க்க முடியும். ரைட், அதுதான் முக்கியம். அப்போது யாக்கோபு என்ன பண்ணுறான், உட்காந்துக்குன்னு அவன் எழுந்து பார்க்குறான். இது சொல்கிறான், வானத்தின் வாசல். முதலாவதாக நீ ஆண்டவரோடு கம்யூனிகேட் பண்ணணும்னா, கண்கள் வைக்கப்படணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? முதல் காரியம், நீ த போர்ட்டல்ஸ் ஆஃப் ஹெவன் இருக்க, அது உனக்கு திறக்கப்பட வேண்டும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் கம்மிங் அண்ட் கோயிங் டு த மீட்டிங் இஸ் ஓகே. பட் வானத்தினுடைய வாசல்கள் உனக்கு திறக்கும் பொழுது தேவதூதர்கள் ஏறுகிறது இறங்குறது நீ காண்பாய். யாக்கோபு கண்ணா சோசன்ஸை இது சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்து உங்களுக்கு கண்ணு திறப்பேன். நீங்கள் சீஷர்கிட்ட சொல்கிறாரு, அங்கே இருக்கிறவங்க தங்கியிருந்தவங்கள்ட்ட சொல்கிறாரு. அப்போது முதலாவது ஒரு மனுஷனை ஆண்டவர் போர்ட்டல்ஸ் ஆஃப் ஹெவனில் மீட் பண்ணிட்டாருன்னா அவனுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? முதல் காரியம், அவனுடைய தேவைகளை சந்திப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து நீங்கள் வந்து ஊழியத்தை சேருங்க, அது வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் பட்டினி இருங்க, ஃபாஸ்டிங்கில் இருங்கன்னு சொல்ல மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் முதலாவது தேவையை சந்திப்பார். ரூத் இருக்கா இல்லையா, ரூத்து ஒரு துண்டு போட்டிருக்கா. அந்த துண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூத பெண்கள் ஜோம் பண்ணும்போது வச்சு மூடிக்குவாங்க. ஆண்கள் அதுக்குன்னு ஒரு ஷால் இருக்குது, அந்த ஷால் வச்சு ஜோம் பண்ணுவாங்க. அந்த ஷாலு ஜபத்தை குறிக்கிறது. அந்த ஷாலை கழட்டி போவாஸ் என்ற இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமான ஆள்கிட்ட அதை காட்டினோடனே அவன் 6 படி போடுறான், 6 மரக்கால். முதல்ல எங்கேருந்து வந்தால் என்ன, உன்னோட பேக்ரவுண்டே கேட்கல. உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் உன்னுடைய தேவைகளை முதலாக சந்திப்பார். இயேசு கிறிஸ்து முதல்ல அவர் பிரசங்க ஆரம்பித்தோன்னே என்ன சொன்னார் தெரியுமா? ரைட், கவலைப்படாதீங்க, ஆகாயத்தை பட்சம்லாம் கவனிப்பார், அவங்கள நான் காமிச்சா உங்களையும் நான் கவனிப்பேன். முதல் வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை பெத்தேலிலே சந்திக்கும் பொழுது தேவன் உன் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். இரண்டாவதாக உன்னுடைய அனுபவம் பெனியேல். இந்த அனுபவம், இந்த பெனியேலுக்கு நீ போகும்போது என்னென்னா, ஆண்டவரே முகமுகமாய் தரிசிக்க நீ என்ன பண்ண போகிறா, ஒரு அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்குறார். நெக்ஸ்ட் ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். நான் நல்ல ஒரு காரியம், இதை மறந்துடாதீங்க. ஒன் என்கவுண்டர் வித் ஜீசஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் வில் சேஞ்ச் யுவர் ஓன் லைஃப். அதை வாஞ்சிங்க. அவரோட இது வரைக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துல நேரோடு இருக்க, அதை நீ அடையும் போது அடையாத சாத்தான் அநேக தடைகளை கொண்டு வருவான் உனக்கு. ஆனால் ஒரு என்கவுண்டர் வித் ஜீசஸ், ஃபேஸ் டு ஃபேஸ். நீங்கள் பைபிளில் பாருங்கள், சில பேரோட வாழ்க்கையில் ஒரு என்கவுண்டர். பர்னிங் புஷ் இல்லைன்னா என்னங்க இல்லையா, முச்செடி. அவன் வாழ்க்கையில் கம்ப்ளீட்டாக மாற்றி போட்டுருச்சு இல்லையா. சவுல் தமஸ்குவின் பாதையிலே வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு. அப்புறம் ஒரு என்கவுண்டர் வித் ஜீசஸ். நல்லா கவனிங்க. இது வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா, அவனுடைய சொந்த பலத்தை இழந்து போயிட்டான். ரைட், ஆசீர்வாதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டாரு, சொந்த பலத்தை அவனால் ஓட முடியல. ரைட். ரெண்டாவது, அவன் வாழ்க்கையில் சில காரியங்களில் கஷ்டப்பட போகிறேன்னு நினைக்கிறான். அந்த கஷ்டத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றிட்டார். ரைட். எனவே நீங்கள் இதை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போது நிறைய பேர்லாம் இப்போ நம்ம வந்து ஹையர் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம் போயிருக்கோம் இல்லையா. கடந்த ஆண்டில் அநேக காரியங்கள் சற்று கற்றுட்ருக்கோம். அது என்னன்னு சொன்னீங்கன்னா, இது வந்து ஜனவரின்றது ஒரு சேஞ்ச் ஆஃப் அ ப்ராஃபட்டிக்கல் சீசன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சீசன் உன் வாழ்க்கையிலே சேஞ்ச் ஆகிற வேளையிலே ரைட் சில காரியங்கள் நடக்கும். டிசம்பர் மாதம் போச்சு, ஒரு ப்ராஃபட்டிக்கல் சீசன் போச்சு, நியூ சீசன் இஸ் கமிங். ரைட். உங்கள் வாழ்க்கையில் அப்படி வந்திருக்கா. அந்த போன வாரம் சில காரியங்களாம் டிக்ளரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்க இல்லையா. அது ஒரு ப்ராஃபிட்டிக் சீசனில், லாஸ்ட் ப்ராஃபிட்டிக் சீசனில் சில காரியங்களை ஆண்டவர் கூட நான் கைப்பிடிச்சி உள்ள போகிறேன்றதுக்கு நான் சொல்கிறேன். அப்போ முதலாவது உன் வாழ்க்கையில் எப்படி பினியலுடைய வாழ்க்கையில் அவனால் ஓட முடியல, ஓடி 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 எங்கெங்கேயோ ஓடி ஏமாற்றிட்டு வந்தவொடனே கடைசியில் நடக்க முடியாது பண்ணிட்டார் இல்லையா. ரெண்டாவது, இவன் சாவடிச்சிடுவான்னு நினைக்கிறான், அவன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறான். உன் வாழ்க்கையில் சேஞ்ச் ஆகும். முதலாவது உன் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னா, யூ வில் ஹேவ் அன் அரிச் டு ப்ளே. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலைன்னா, இது இல்லைன்னு சொன்னீங்கன்னா, இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் எதோ வந்துட்டு நான் சொல்கிறதுனால ஏதோ டெக்ளேர் பண்ணிட்டு போகிறீங்க. முதலாவதாக உன் வாழ்க்கையில் யூ வில் ஹேவ் அன் அரிச் டு ப்ளே. கோ அலோன்.
வீட்டை விட்டு போயிடாதீங்க. வீட்லேயே நீங்கள் தனியாக இருக்கிறது பண்ணுவாங்க. அன்னெசரி டாக்கட்டிவாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தே வில் கட் டவுன் தர் வேர்ட்ஸ். அதான் ஃபஸ்ட்டு ரீசன். என்றைக்கு ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்கிறாரையோ சேட்டர் பாக்ஸாக இருக்க மாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூ வில் ஹேவ் an urge to pay. இரண்டாவதாக, வாலண்டியராக நீயே பார்த்து நீ யூ வில் கிவ் யுவர் டைம் அண்ட் யுவர் ப்ரெஷியஸ் மணி டு காட். எஸ்பெஷலி டைம். காட் வந்து நீ கொடுக்குற காசு வச்சு ஒன்றும் பட்ஜெட் போட்டு ஒன்றும் அவர் ராஜாங்க நடத்தலை. டைம் ரொம்ப முக்கியம். 10% காசு பிச்சைக்கார மாதிரி போட்டுறான். பையா 10% டைம்லாம் கொடுக்க முடியாது. எனக்கு மை வேர்ட்ஸ் ரொம்ப ப்ரெஷியஸ் நினைக்காது. யூ நத்திங் பிஃபோர் மை காட். சில பேர் பாருங்களேன், 5 நாளும் சம்பாதிப்பான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எதுவானாலும் ஓடிட்டு இருப்பான் வீல் கட்டிக்கிட்டு. என்றைக்கு வந்து ஆண்டவர் அடிக்கிறாரோ அன்றைக்கி தான் தேடுவான் யாருக்கு நம்ம ஜோம் பண்ணுறது. அப்போது முதலாவது என்ன, உன் வாழ்க்கையிலே காட் வில் வீன் யூ அவுட். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் இடம் இல்லை, அதனால தனியாக போய் உட்காந்தாங்க. இப்போ நீ வந்து உன்னுடைய ஆப்டிடியூடெல்லாம் அதாவது யுவர் ஆல்டிடியூட் டிபெண்ட்ஸ் யுவர் ஆட்டிடியூட். எவ்வளோ தூரம் நீ மேலே போகிறது உன்னுடைய ஆட்டிடியூடை பொறுத்து தான். இல்லைன்னா மேலே போய் சேர மாட்டேன். ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன் வாழ்க்கையிலே சில அட்டாக் வரும். ரைட். ஒரு தங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இது மாதிரி என் கல்யாணம் நிச்சயம் ஆகுது இதெல்லாம் சொன்னேன். உங்கள் வாட்டில் சீசன் நிச்சயாது சொல்லிட்டு நான் சொன்னேன், இது சீசன் சேஞ்ச் ஆகும்போது சாத்தான் அட்டாக் பண்ணுவாங்க. கரெக்டாக அவங்க நாளைக்கு டேட்டில் பொண்ணு பார்க்க வராங்கன்னா இந்த மாதிரி சிக்காட்டாங்க, ஏந்துக்கவே முடியல அவங்களால. அப்போ நான் சொன்னேன், சீசன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது இது வரும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த திங். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பாருங்கள், நீங்களே சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஏகப்பட்ட போராட்டத்தில் இருந்திருப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு அதுக்கு ரீசனே கிடையாது. வீட்டில் இருக்கோம், இல்லைன்னா ரோட்டில் இருக்கோம், இல்லைன்னா சொந்தக்காரங்க இதில் இருக்கும். அன்யூஷுவல் இதுனாக்கா காலைங்க பிரேக் த்ரூன்னு இருக்கும். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு, பக்கத்தில் வந்துட்டாருன்னு நினச்சி. ரைட். அப்போது உன் வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். இந்த பிரேக் த்ரூ வருதான்னு பாருங்கள். ரைட். அப்போது ஆண்டவர் உங்களே ஆஸ்வதிப்பார், எந்த சந்தேகம் இல்லை. அப்போது அவன் பிரேக் ஃபஸ்ட்டு எங்கே போகிறான், பெத்தேல். அடுத்தது எங்கே போகிறான், பெனியேல் என்ற இடத்துக்கு போகிறான். நம்முடைய வாழ்க்கையிலே இது ரொம்ப முக்கியம். உன்னுடைய கண்கள் தேவன் மேல் பதிக்கப்பட்டிருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உன்னுடைய கண்கள் தேவன் மேல் பதிக்கப்பட்டிருந்தால் நீ எதன் மேலே சார்ந்து இருக்கிறாயோ, எதன் மேலே டிபெண்டாக இருக்கிறையோ அது ஆண்டவர் உருவிடுவார். என்ன அப்படி பண்ணிட்டாருன்னா நினைக்காதீங்க. ரைட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீ எதன் மேலே சார்ந்திருக்க அப்படின்னா, கணவன் மனைவி உறவெல்லாம் சொல்லலை. நான் இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவனுக்கு நல்ல சாப்பாடு, பிரியாணி. ஆண்டோட வார்த்தை இருக்குது. அந்த காலத்தில் வார்த்தைகள் அபூர்வமாக இருந்தது. தீர்க்கதரிசிக்கு சோறு போட்டுருந்தான் உசியா ராஜா. அவன் நல்லா இருந்தான், தேவனுடைய நேசிக்கிற இது. திடீர்னு என்ன பண்ணிட்டான், அவன் சில தப்புகள் பண்ணிட்டான். அவனுக்கு குஷ்டம் வந்துடுச்சு, அதனால் ஓரங்கட்டாங்க. இருந்தாலும் அவன் பக்கத்துலேயே இருந்தான். ஒரு நாள் அந்த உசியா ராஜா மரணம் அடைந்தான். அப்போ என்ன பண்ணுறான் அவன், இனிமேல் நமக்கு சோறுக்கே வழி இல்லை, எனவே நாம் என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். 1000 வாட்டி ஆலயத்துக்கு போயிருப்பான். இந்த வாட்டி அவனுடைய மைண்ட் செட்டே வேறு. ஐயோ, இனிமேல் நம்ம தாக்கு பிடிக்க முடியாது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ சொன்னினா, அந்த நாளிலே அவனை பார்க்குறாரு. அப்போது தேவன் அவரை பார்க்குறாரு. அவன் வந்துட்டு ஆண்டவரே தரிசனம் காட்டுறாரு. அவன் சொல்கிறான், தேவனை என் கண்கள் கண்டதே, ஐயோ என் கண்கள் தேவனை கண்டது, நான் அசுத்த உதடு உள்ளவன். என்னைக்கு நீ வந்து ஆண்டவரை பார்க்குறியோ உன் உதடுனாலே அநேக பாவம் செய்கிற இல்லையா. அதாவது சொல்கிறான், உதடுகளை காத்தரலாம் ஆண்டவர்ன்னு. அதை ரியலைஸ் பண்ணுறான். உடனே ஆண்டவர் கேட்குறாரு, யார் போவார், யாரையாவது அனுப்புன பார்த்து. உன் வாழ்க்கையிலே தேவன் சுகம், பலன், கல்வி, ஞானம்லாம் கொடுத்துட்டு நீ சும்மா வந்து ஒரு நாடகம் ஆரம்பிச்சிக்கின்னு ஞாயிற்றுக்கிழமை போய் ஏதாவது பண்ணி தான் ஆண்டவர் உன்னை பிடிச்சிக்குவார். டோன்ட் திங்க். ரைட். ஆண்டோடைய ஆசீர்வாதம்லாம் வந்து இட் இஸ் அட்டாச் டு சம் சார்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம சொந்த கல்வி ஞானத்தில் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு ஓடினே இருக்கிறாங்க. இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் சம்பாதிக்கலாம், இன்னும் சம்பாதிக்கலாம். ஆண்டவர் கேட்குறான், பெரிய தீர்க்கதரிசி அவன், ஏற்கனவே 5 சாப்டர் தீர்க்கதரிசி அவன் வாசித்துட்டான். அவர் கேட்குறாரு, யாராவது ஒரு ஆள் அனுப்பலான்னு இருக்கேன்ப்பா. இல்லை என்னோட வினோத் வயசான ஆளுங்க யாராவது இருப்பாங்க பாருங்கள் சொல்ல. அவன் சொன்னான், நான் போகிறேன் ஆண்டவர். அதுலேருந்து பாருங்கள், அவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. பெரிய காரியங்களை அவன் செய்கிறான்னு பார்க்குறோம். அப்போது முதலாவது நான் என்ன சொன்னேன், பெத்தேல் பெனுகம். அடுத்தது என்ன சொன்னேன், உசியா ராஜா வாழ்க்கையில் அவன் என்ன சொல்கிறான், உசியா ராஜா மரணம் அடைந்த பொழுது அவன் ஆலயத்துக்கு போனான். ரைட். மூணாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் இருக்கா,
அவள் வீட்டை விட்டு ஓடி வரா, குழந்தைய கொடுத்துட்டு. ஒரு கரிசனை இல்லாமல் பெரிய தேவத்தை பக்தன், ஏன் எல்லாம் தான் அனுபவிச்சாருன்னு தெரியல. இவள் எடுத்துகிட்டு வந்து சுற்றிட்டு ஒரு இடத்துல இருக்கா, ஒரு வனாந்தரத்தில். எங்கெங்கே பார்த்தா தண்ணி இல்லை, குழந்தை சித்திரம் போல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கி போட்டுட்டு அவள் வந்து ஒரு இடத்துல உட்காந்து அழுறா. ஒரு பெரிய வனாந்திரம், லட்சக்கணக்கான மக்கள் சுற்றி இருக்கிறாங்க. எகிப்தில் இருக்காங்க, இஸ்ரேலில் இருக்காங்க, 16 பெரேசபா எல்லாத்துல இருக்காங்க. அங்கே ஒரே ஒரு பெண் அழுறா. அந்த குழந்தையினுடைய அழுக்குறலையும் இவருடைய அழுக்குறலையும் பார்த்து ஒரு தேவதூதனே வந்துட்டான். அந்த காலத்தில் யோசிப்பேன், எப்படி இந்த தேவதூதன் வந்திருப்பாங்க. நீ இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஆப் ஒன்று போட்டிருந்தால, எங்கேருந்து கால் வருதுன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல கால் போகுது. நான் யோசிச்சு பார்ப்பேன், இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஃபோன் பண்ணால் ஒரு நாட் ஈவன் ஒரு 30-40 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பெல் அடிக்குது. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, என்னம்மா உனக்கு என்ன சம்பவிச்சதுன்னு கேட்குறாரு. இல்லை இந்த மாதிரி ஆயிடுச்சு. சொன்னார், நீ போய் முதல்ல குழந்தை எடு. குழந்தை யார்? இஸ்மவேலுன்னா அர்த்தம் ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். இஸ்மவேல்னா என்ன அர்த்தம்? உனக்குன்னு ஒரு ட்ரீம் வந்தது, ஊழியம் செய்யணும்னு. அந்த ட்ரீமை தூக்கி போட்டுன்னு அழுதுன்னு இருக்கிற. ஆண்டவர் சொன்னார், கோ அண்ட் டேக் த ட்ரீம். வா. அப்புறம் இன்றைக்கி நீங்கள் யாராவது அன்றைக்கி முடிஞ்சிருச்சு, புது வருஷம் தொடங்குது. ஆண்டவர் அவனுக்கு ஒரு ட்ரீம் கொடுத்து நீ இதை செய்யணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இது வரைக்கும் நொண்டி காசு சொல்லியிருந்தா இன்றைக்கி வந்து ட்ரீமை வந்து எடுத்துருங்க. அப்போ தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எடுத்துகிட்டு வரா. அந்த இடத்துல கண்களை திறந்து அந்த இடத்துல அவளுக்கு ஒரு பிரகாசமான ஒரு நீருடைய தடாகம் அவளுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கணும். அப்போ அவன் வாழ்க்கையில் என்னைக்கு நீ ஆண்டவரை தேடுறியோ, என்னைக்கு ஆண்டவருக்குன்னு சில காரியங்களை செய்கிறியோ, அவர் விரும்புகிற காரியங்களை செய்தால் நிச்சயமாக ஆண்டவனை ஆஸ்வதிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அடுத்தபடியாக இயேசு வந்து ஒரு உபமானத்தை சொல்லுகிறார். 10 பேர் வீட்டிலேருந்து கிளம்புனாங்க. 5 பேருக்கு என்ன இருந்தது? எண்ணெயும் இருந்தது, அவருக்கு இது விளக்கம் இருந்தது. இன்னொரு 5 பேருக்கு விளக்கு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்னா, விளக்குன்றது தேவனுடைய வசனம் இல்லையா? அப்போது விளக்கு வந்து தேவனுடைய வசனம். எல்லார்ட்டையும் வசனம் இருக்குது, ஆனால் சில பேருக்கு தான் அபிஷேகம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகமாக வரும்போதே ஆவி ஆத்மா சரீரம் எனக்குள்ளாக இயேசு கிறிஸ்து வரும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டார், எனக்குள்ள அனாயிண்டிங் இருக்குன்றாங்க. தே ஆர் மிசரபிள் பீப்புள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உன் வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்கிறாரு, சில பேரை சொல்கிறாரு, குருடருக்கு வழிகாட்டு இந்த குருடர்கள். இவங்களை நீ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுதான் அபிஷேகம் நினச்சின்னா ஒரு நாள் இயேசு கிறிஸ்துன்னு வருகையில் விட்டுட்டு போயிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஒரு மாதிரி பார்க்குறீங்க எல்லாரும். அதாவது ஒரு ஆள் கிளி வாழ்த்திருந்தாராம். உங்களுக்கு கதை சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருப்பீங்க. கிளி வாழ்த்திருந்தாராம். அந்த கிளிக்கு வந்து குட் நைட் குட் மார்னிங் சொல்லி கொடுத்துருந்தார். ஒரு நாள் காலையில் வந்து கேட்குறான், நல்ல வெளிச்சம் வந்தோடனே குட் மார்னிங் சொல்லாமல் குட் நைட்டுன்னு சொல்லிச்சான். பார்த்தா பகலெல்லாம் குட் நைட்னு சொல்லுது. அப்புறம் தான் பார்த்தா நைட் வந்து பூனை வந்து அந்த கூடில் கை விட்டு பூனையை அந்த பறவை பிடிச்சிருக்கு, அது கண்ணை மட்டும் நோண்டிட்டுக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா குட் நைட்னே சொல்லுவான். எவ்ரி வாட்டி நீங்கள் பார்க்கும்போது குட் நைட்னுவான். ரைட். ஒரு பெண்ணு இயேசு கிறிஸ்து அகேன்ஸ்டாக ரொம்ப பயங்கரமாக பேசினாலும், அவள் பேர் மரியா. பயங்கரமாக பேசிக்கொண்டு இருந்த ஆரட்டை, அதனால அவளுக்கு காசுலாம் கொடுப்பாங்க. திடீர்னு சொன்னாலாம், ஐயோ விளக்கு அணைஞ்சி போச்சு. அப்போ எதிர இருக்க கண்டுபிடிச்சாராம். நேரம் என்ன சொன்ன, மரியா விளக்கெல்லாம் எரியுதுமா, உன் கண்ணு குருடாச்சு, இறங்குன்னு சொல்லி இறங்கிட்டான். காசு போச்சு. வீட்டில் வந்து அழுது இருக்கும்போது ஒரு எவாஞ்சலிஸ்ட் சந்திச்சாங்க. சொன்ன பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க, இயேசு கிறிஸ்து ஒன்று மன்னிப்பான்னு சொன்ன பொழுது அவர் மன்னிக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியாக இருக்கிறார். குருடருக்கு வழிகாட்டுகின்ற குருடர்கள் தேவனுடைய மகா மேன்மை என்று அறிந்து கொள்ளாதபடி சத்ரு அவருடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். லவோதிக்கேயான்னு சொல்லுறது ட்ரெடிஷ்னல் சர்ச்சை குறித்து சொல்லுகிறார்கள். இவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்களும் நிர்பாக்கியம் உள்ளவர்களும் குருடர்களும் தரித்திரங்களும் நிர்வாணியமாக இருந்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லைன்றாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இவங்க என்ன பண்ணுறாங்க, எண்ணெய் இல்லாத போயிடுறாங்க. போதுமான அளவு எண்ணெய் வேணும் இல்லையா? சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது பாதி பேர்னு சொல்லுவாங்க, ஆண்டவர் வாக்கு தந்தார், போன வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன், ஒன்றுமே பண்ணல, ஆண்டவர் அப்படியே இருக்கிறார், கல் மாதிரி இருக்கிறார். ஒரு அம்மாவுக்கு ரொம்ப கோவம். சொன்னாங்க, ஆண்டவர் வந்து ஒரு கண்ணில் வெண்ணெய் வச்சு பார்க்குற, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு பார்க்குறாரு தானே. அப்படிங்கப்பா, அதுன்னா நல்ல ஒரு பழமொழி மாதிரி இருக்குதுன்னு யோசித்தேன். அப்போ வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உனக்கு தேவை. சரி, இன்னும் ஒரே ஒரு காட்சியில் முடிச்சிடலாம். யோபுன்ற ஒரு பக்தன் தான் இல்லையா? அவன் வந்து உத்தமன் சமார்க்கான், எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் திடீர்னு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனைகள் மத்தியிலே அவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? அவன் சொல்லுகிறான்,
ஆண்டவரை நான் எங்கே சந்திக்கலாம்? ஐயோ, அந்த ஆண்டவர் எங்கே இல்லை. ஆனால் ஒரு விசுவாச தேவ அறிக்கைறான். என்ன சொல்கிறான்? அவன் சொல்லுகிறான், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். ஒரு நம்பிக்கை. என்னை கொண்டு போட்டாலும் நம்பியாக இருப்பேன். ஒரு சில ஒய்ஃபெல்லாம் வந்து கத்தி போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்க. உன் வாழ்க்கையில் அப்படி இருந்தாலும் கூட ஆண்டவரை நீ பார்க்க முடியும். அப்படி இருக்கும்போது சொல்கிறான், நான் ஒரு நாள் பார்க்கணும். அப்போது என்ன நடக்குதுன்னா 42வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறான், ஐயோ என் கண்கள் ஆண்டவரை கண்டதுன்னு சொல்கிறான். என்னைக்கு அவன் சொல்கிறானோ 10வது வசனத்தில் 9வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அங்கே என்ன சொல்கிறாரு? கர்த்தர் யோபனுடைய முகத்தை பார்த்தார். என்னைக்கு நீ வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உன்னை பார்ப்பார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் நண்பர்களுக்காக வேண்டிக் கொண்டான், கர்த்தர் அவனுடைய எல்லா சிறையிருப்பை மாற்றினான். வாழ்க்கையில் என்ன விதமான சூழ்நிலை வந்திருக்கிறான் என்று தெரியாது. ஆனால் உன் தேவன் பெரியவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சோர்ந்து போகாதே. வருஷங்கள் முழுவதும் ஆண்டுகள் ஓடி போனாலும் நீ அங்கே தேவனோடு கூட இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு காரியம், ஒரு பக்தன் இருந்தான், ஒரு சீடன் இருந்தான். அவனுக்கு வயசு ஆயிடுச்சு, 90 வயசுன்னு சொல்கிறாங்க. அவனை ஆண்டவருடைய சுவிசேஷத்தின் நிமித்தமாக எடுத்து ஒரு தீவில் போட்டாங்க. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தருடைய நாளிலே அவன் ஆவிக்குள்ளாக மாறினான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருந்து கேட்குறதுக்கும் அதை நாங்கள் போடுற வீடியோ கேட்குறது ஆட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் ஆகுது இல்லையா? அவன் சொல்கிறான், கர்த்தருடைய அந்த ஆண்டில் கேலண்டர் இருந்தது தான் என்னன்னு தெரில, இவன் எப்படி அதை கணக்கு வச்சானு தெரில. அவன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆவினான் நான் கண்ணு. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, திடீரென்று ஒரு சத்தம் கேட்குது, ஜான் கமா அப்படின்னு கேட்டது. 4வது அதிகாரம் 1 வசனம். அவன் மேலே போயிடுறான். போன அநேக தேவதூதர்களை பார்க்குறான், அவன் சிங்காசனத்தை பார்க்குறான், ஆண்டவரை பார்க்குறான். உன் வாழ்க்கையிலே பத்மோ தீவுன்றது ஒரு ஸ்ரீலங்கா மாதிரி சுற்றி இருக்கிற ஏரியா எல்லாமே தண்ணி. அவன் நீஞ்சி வெளியே போடுறது சான்ஸ் இல்லை. அந்த இடத்துல வந்து கல் தான் உடைக்கணும். கல் உடைக்கிறதுக்கு களி கொடுப்பாங்கண்ணா ஒரே ஒரு நாள் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. இப்போ வந்து சிறையிலலாம் களி இல்லை. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, போலீஸ்காரெலாம் சொல்லுவாங்க, என்னடா களி சாப்பிட்றியான்னு. இப்போல்லாம் மனித நேயம்லாம் வந்துருச்சு. டெய்லி பிரியாணி எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குறதாங்க, கரெக்டாக கொடுக்குறாங்க. சரி, அது நமக்கு சரி. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே நடக்கிறதுக்கு உனக்கு என்ன வேணும்னா ஒரு பிரகாசமான ஒரு மனக்கண்கள் வேணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். பிரகாசமான மனக்கண்கள். உன் வாழ்க்கையிலே உனக்கு பிரகாசமான ஒரு மனக்கண்கள் தேவை. தேவனுடைய மகா வல்லமையின் மேன்மை என்ன என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் உனக்கு பிரகாசமாக. அப்போ தான் ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் ஆங்கிளில் பார்க்கணும். இல்லாட்டி சில காரியங்கள் நடக்கும்போது வந்து வேறு மாதிரி தெரியணும். ரைட்? இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, தாவீது ஒரு காரியத்தை சொல்கிறான். சங்கீதம் 119:18 உமது வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படியாக என் கண்களை திறந்துடணும். மனக்கண்கள் வேணும், மனக்கண்கள் வேணும். இதெல்லாம் லெனார்ட் பிரதர் சொல்லுங்கிறாரு, யாருக்கும் இல்லைன்னு நினைக்காது. ஃபஸ்ட்டு வந்து பைபிளை பார்க்கும்போது இந்த வசனத்தை சொல்லு, ஆண்டவர் என் கண்ணை திறந்துருங்க, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க. நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், ஏற்கனவே சொல்லிட்டேன், பழமுறை சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ப்ராஃபிட்டிக் அண்ட் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ் இன் யுவர் மினிஸ்ட்ரி வில் நாட் க்ரோ. இந்த காலத்தில் 1000 பிரசங்க இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்க, 10,000 சபை இருக்குது. உங்கள் சபை வளரணும், இது பண்ணணுன்னா யூ மஸ்ட் ப்ரொடியூஸ் ரிசல்ட்ஸ். அற்புதம் நடக்கணும், அடையாளம் நடக்கணும், மற்றவர்களுடைய டெலிவரன்ஸ்க்காக நீ சொல்லணும். அதெல்லாம் இல்லைன்னா நீ வளரவே முடியாது. அப்போது ஆண்டவர் உனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கணும் இல்லையா? கடைசியில் இயேசு சொல்கிறாரு, வயல் நிலங்களை பாருங்கள், யாரோ வயசு வச்சுருக்கான், ஆனால் நீங்கள் அறுக்கணும். அதை கூட நான் செய்ய மாட்டேன்னா எப்படி? தேவன் உங்களை ஆஸ்வதிக்கணும். ஆண்டவரை ஃபேனி கிராஸ்பின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. இந்த ஃபேனி கிராஸ்பி என்ன பண்ணாங்கன்னா, கண்ணு போயிடுச்சு அவங்களுக்கு. நிறையா பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அவங்க. அப்போது அவருடைய கடைசி பகுதியில் எல்லாம் இந்த ஆளுங்கள்லாம், இந்த நியூஸ்மேன்லாம் கிண்டல் பண்ணாங்க. என்னம்மா நீங்கள் 1000 பேருக்கு பாட்டு பாடுறீங்க, உங்களுக்கே கண்ணு இல்லையா, பார்க்கலையா? அவங்க சொன்னாங்களாம், என் மாம்ச கண்கள் திறந்து நான் என் கண்களை பார்க்கும் பொழுது நான் பரலோகத்தில் இருப்பேன், இயேசுவை தான் முதலாக நான் பார்ப்பேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆள் இருந்தார், அந்த ஆளுக்கு வந்து கண்ணு தெரியல. ஆனால் நவீன முறையிலே சில சிகிச்சைகளை பண்ணால் அவருக்கு கண்ணு நல்லா தெரியும்னு சொன்னாங்க. அந்த சிகிச்சைலாம் பண்ணிட்டார். காலையில் 8 மணிக்கு நர்ஸ் அம்மா வந்து திறந்தால் கண்ணு தெரியுது. ஐயோ கண்ணு தெரியுதுன்னு கத்துறாரு அவர்.
உடனே அங்கே இருந்த ஒரு பூக்கொத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த ஆள்கிட்ட காமிச்சாராம். ரைட், அந்த அந்த பெண் காமிச்சாராம். சொன்னாராம், இதெல்லாம் நான் பார்க்க விரும்பலை, ஷோ மீ த டாக்டர். எனக்கு யார் சுகம் கொடுத்தாரோ அதை பாருன்னு சொல்லிட்டு பெக்பாங்ஸ் ஒரு பாட்டு பாரு. நான் பரலோகத்துக்கு போகும்போது தாவீதை பார்ப்பேன், அவரை முத்தம் பண்ணுவேன் எல்லாம். ஒரு நாள் நான் அங்கே போவேன், உனக்கு ஒரு பிரகாசமான ஆண்கள் வேணும், தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவருடைய சாயல் உனக்கு வர வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அது வரும். இயேசுவே பார்த்து கொண்டிருந்தால் அந்த சாயலுக்குள்ளாக நீ போவார். பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனுக்குள்ளாக கடந்து வரும்போது இயேசு உனக்கு உதவி செய்வார். 2 கதை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ஒரு ஷிப் பிரேக்கில் அடிபட்டு ஒரு சின்ன ஐலாண்டுக்கு போயிட்டார். நல்ல விசுவாசி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே இருக்கிற காய்கறிகள்லாம், அப்போ அங்கே இருந்த தென்னை உரைகள்லாம் வச்சு ஒரு சின்ன குடிசை கட்டிட்டார். குடிசை கட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸ்லைட்டாக ஒரு நாள் மழை வந்தது. அவர் வேற இடத்துல போய் நின்றுருக்கும்போது திடீர்னு ஒரு மின்னல் வந்து அவர் கட்டி வச்சிருந்த சின்ன அந்த குடிசையை எரிச்சிருச்சு. அப்போ நைட்டெல்லாம் அழுதார், ஆண்டவரே எனக்கு தனியாக இங்கே போட்டீங்க, ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன், சான்ஸே இல்லை நான் பிழைக்கிறதுக்கு, ஆனால் இந்த மின்னலை வச்சு என்னுடைய தகுதி இருக்கிறத கூட ஆண்டவர் செய்கிறீங்க, இதை நீங்கள் செய்கிறீங்களா, சாத்தான் தெரியல, ஒவ்வொன்றும் அழுதாராம். அடுத்த நாள் காலையில் அப்படியே படுத்து தூங்கிட்டார். எழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்து நிற்கிது, சின்ன கப்பல். அப்போ அவர் வந்து பண்ணோன்னே ஓடி போனாரா. நீங்கள் யாருன்னு பார்த்தபோது அவங்க சொன்னாங்களா, யாருன்னு தெரியல, இந்த பகுதிக்கு நாங்கள் வரதான் இல்லை. அப்படி போகும்போது ஏதோ ஒன்று எரிஞ்சு கொண்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போது நாங்கள் நினச்சோம், எங்கேயாவது மனுஷன் இருக்கிறான், நீங்கள் வந்தோம் உங்களை சந்திக்கிறோன்னு சொல்லிட்டு. உன் வாழ்க்கையிலே சில காரியங்கள் எரிஞ்சு போன மாதிரி இருக்கும், ஆனால் ஆண்டவர் அதிலேயும் ஒரு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். 2வதாக, ஒரு பணக்காரன் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் பேப்பர் கேட்டானா. அந்த பேப்பர் விற்கிறது ரொம்ப எளியவர் இல்லையா. 5 ரூபா பேப்பர்னால் அதில் 1 ரூபா வரும் அவனுக்கு. அவர் 5 ரூபா கொடுத்து பேப்பர் கொடுத்தோன்னு சொன்னார், ஐயோ சேஞ்ச் இல்லையா, $100 இருக்குது அப்படின்னு. சரி சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவர் விட்டார். இன்னொரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தார், அதே ஆளை பார்த்துக்கிறாரு, அதே பேப்பர், திருப்பியும் அதே மாதிரி சொன்னார், $100 என்கிட்ட இருக்குது. அவன் சொன்னாங்க, இல்லை பரவாயில்ல சார், 1 ரூபா அது, அதனால 5000 ரூபாய் எனக்கு போனால் கூட பரவாயில்ல, நீங்கள் போங்க சார் பேப்பர் படிங்கன்னு. அந்த ஆளுக்கு திடீர்னு பணக்காரன் ஆகிட்டான். அப்போ இந்த ஆளை பார்க்கணும்னு சொல்லிட்டு அடுத்த முறை பார்த்த பொழுது அவர் கொஞ்சம் வயசாகிடுச்சு. அப்போ பார்த்து கேட்டாரான், நீங்கள் 2 முறை எனக்கு இது மாதிரி கொடுத்தீங்க, இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு விரும்புகிறேன். அவர் சொன்னாரான், காசுலாம் வேண்டாம், நான் ஏழையாக இருந்தேன் இல்லை, அப்போது நீ $100 இருக்குன்னு சொன்னேன், சில்லறைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்றைக்கி நீ $100 கொடுத்திருந்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பேன், என் குடும்பம் நல்லா இருந்திருக்கும். அடுத்த முறையாவது நீ செய்திருக்கலாம், செய்யலை, உனக்கு மனசு வரல, அதனால் இப்போ கொடுக்குற காசு வேணான்னு சொல்லிட்டாரு. ஆண்டவர் உன்னை நல்லா வச்சுருக்கும் பொழுது, பல முறையில் கெஞ்சி கொஞ்சி பேசும்பொழுது, நீ ஆண்டவருக்கு டாட்டா பாய் பாய் கேட்டுட்டு, என்கிட்ட எல்லாம் இப்போ டைம் இல்லைங்க, என்கிட்ட எல்லாம் $1 இருக்குது, நான் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன் எல்லாம்னு சொல்லிட்டு நீ ஏமாத்தினீன்னா ஒரு நாள் ஆண்டவர் உன்னை பிடிச்சிருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உன் வாழ்க்கையிலே ஆண்டு முழுவதும் உடைய கண்கள் தேவன் மேல் வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவனை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீதிமொழிகளிலே 5:21 சாலமோன் சொல்லுகிறான், கர்த்தருடைய கண்கள் நீதிமன்றில் நோக்கமாக இருக்கிறது என்று. அது மட்டும் அவன் சொல்லுகிறான், மனுஷனுடைய நடைகளை அவன் சீர்தூக்கி பார்க்கிறார். ஆனால் இன்னொரு இடத்துல சொல்லுகிறது வேதம், 2 நாளாகவும் 16:9 தம்மை உத்தமத்தோடு தேடுவதற்கு நன்மை செய்யும் பொருட்டாக கர்த்தருடைய கண்கள் எங்கே பூமிங்க உலாவிக் கொண்டு இருக்கிறது. இந்த ஆண்டிலே நீ ஆண்டவருடைய ஷெல்டருக்குள்ளாக வா, ஆண்டு முழுவதும் என்னோடு கூட வரும் ஆண்டவரே, என்னை கரம் கொடுத்து வழிநடத்தும் என்று சொல். ஆண்டவர் உன்னை ஆஸ்வதி. எல்லாம் கண்களை முடிக்கிங்க. இப்போது முதலாவது நான் எதுக்காக ஜெபிக்கப்பட்டவர்னா, புதிய ஆண்டிலே போன வருஷத்துடைய அந்த லாஸ்ட் மீட்டிங்கில் 27ஆம் தேதி சில காரியங்களை எழுந்து சொல்லி ஜெபித்தேன். அது என்னென்னா, உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், சூனியங்கள், முன்னேற்றம் இல்லாத காரியங்கள், இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஜெபிச்சு கட்டுகளை உடைத்தோம். இன்றைக்கி நீங்கள் கேட்க போகின்ற காரியங்கள் ஆவிக்குரிய அனுகூலங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள். நான் இப்போ சொல்ல எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், கீழே இருக்கவங்களோ உட்பட. உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிற காரியங்கள் இருந்தாலும் அமைதியாக ஒரு இடத்துல எழுந்து நில்லுங்க. அதுக்காக நான் கடைசியில் ஜெபிப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வாண்ட் அ பிரேக் த்ரூ லார்ட், சூப்பர் நேச்சுரல் டேர்ன் அரவுண்ட். என் வாழ்க்கையிலே ஒரு பிரேக் த்ரூ வேண்டும். ஒரு மொனாட்னஸாக போயிடுச்சு லைஃபு, ஏதோ போகிறேன் ஜெபிக்கிறேன் வைக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வேணும். நவ் ஐ ஃபீல் இன் அட்லீஸ்ட் 2026 ஐ நீட் அ பிரேக் த்ரூ. உங்களுக்கு யாராவது அப்படி இருந்தால் எழுந்துல்லுங்க, தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. 2வதாக நான் சொன்னேன், ஒரு என்கவுண்டர் உன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் எல்லாம் வரும்னு சொல்லியிருக்கேன். ஐ வாண்ட் அன் என்கவுண்டர் லார்ட்.
இந்த ஆண்டிலே நான் வந்து ஒரு இயேசுவை மோகமாக சந்திக்கணும், மோகமாக நான் காரியங்களை செய்யணும். அப்படி இருந்தால் எழுந்து நில்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவதாக 2026 நான் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மினிஸ்ட்ரின்னு சொல்லும் பொழுது 3, 5, 7 or 12 இந்த நம்பருக்குள்ளாக கூட நீங்கள் சின்ன மினிஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம். ஒரு ஆள் நீ இருக்கீங்கன்னா 2 பேர் கூட சேர்த்து ஒரு ஜெபம் பண்ணலாம். நான் ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறேன். அங்கிள் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு வழி நடத்துவார். எனக்கு வந்து 2026 ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் அ மினிஸ்ட்ரி அப்படி சொல்கிறவங்க எழுந்து நில்லுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அடுத்த பாருங்கள், ஐ வாண்ட் டு வாக் க்ளோசர் டு த லார்ட் ஈச் அண்ட் எவ்ரி டே. ஆண்டவரோடு கூட நான் நடந்து இந்த ஆண்டு ஃபுல்லாக நான் செய்யணும்னு சொல்கிறவங்க, இதோடு கூட யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து நில்லுங்க. உங்களோட கூட இதெல்லாம் வச்சு நான் கடைசியில் உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ அடுத்தது சால்வேஷன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நோயின்னு வாங்க. நான் நீங்கள் நிறைய பேர் கூட பேசுனேன். ஒய்ஃபு இல்லைன்னா அவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆனால் ஒரு ஹார்மனி இருக்காது. சால்வேஷன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ். பையன் வந்து பாருங்கள் மொட்டாத்தனமாக இருப்பான், பொண்ணு மொட்டாத்தனமாக இருக்கும், ஹஸ்பண்டு குழப்பங்கள். ஃபேமிலி மெம்பர்ஸில் சால்வேஷன் இருக்குன்னா ரைட். சில பேருடைய வாட்டில் பார்த்தீங்கன்னா கனி இருக்காது. கனி கொடுக்குற ஒரு ஜீவன் வேணும், அதுதான். அடுத்தது பாருங்கள், எனக்கு வந்து வேலை வேணும், எனக்கு வந்து மேரேஜ் ஆகணும், பேபி வேணும். இதில் யாராவது இருந்துன்னா நில்லுங்க, கீழே கூட நில்லுங்க. டைம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம். எனக்கு இன்ஜஸ்டிஸ் நடந்திருக்கு, கோர்ட்டில் கேஸ் நடக்குது. அதில் தேவன் எனக்கு உதவி செய்ய வேண்டும், தேவன் எனக்கு வழப்பு காட்ட வேண்டும். ரைட். என் வாழ்க்கையில் எந்த இடத்துல நான் தாழ்த்தப்பட்டனோ அதே இடத்துல நான் உயர்த்தப்படணும். எல்லாம் ரொம்ப முக்கியமான காரியங்கள். நீங்கள் எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், யார் யார் நிற்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஹோலி ஸ்பிரிட் இஸ் தேர். ஐ எம் ஏபிள் டு ஃபீல் த பவர்ஃபுல் ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் இன் மீ. அடுத்தது, சில டாக்டர்கள் சொல்லியிருப்பாங்க, இன்னும் ஒரு வருஷம் இருப்பப்பா, உனக்கு இந்த நோய் அவ்வளோதான், இதோட கூட நீ கல்லறைக்கு போகிறேன். தீராத நோய்கள் உனக்கு இல்லைன்னா கூட உங்கள் வீட்டில் பெற்றோர். ரைட். அடுத்தது, பீப்புள் ஆர் ஹேவிங் ஹீலிங் ஃபார் டிப்ரெஷன் அண்ட் லோன்லினஸ். ரைட். விசுவாசிகள் கூட வரும். எலியா வந்து சோர்ந்து போனான் வேதம் சொல்லியிருக்கிறது. தாவீது சோர்ந்து போனான். அவன் சொல்லுகிறான், வனாந்திரத்து நாரையை போனான், வீட்டிலே தனித்திருக்கும் குருவை போல. என்ன, அது டிப்ரெஷன் தான். டிப்ரெஷன், லோன்லினஸ். இன்னும் 2 ரொம்ப முக்கியம், நல்லா கவனிங்க. இது வரைக்கும் எழுந்துக்கல கூட நீங்கள் எழுந்துக்கோங்க. நல்லா சொல்கிறேன். ஐ வாண்ட் டு ஹேவ் அன் என்லைட்டன்ட் ஐஸ். எனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்கள் ஆண்டவர் தரணும். ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். லாஸ்ட்டாக, I want to have the gifts and the fruits of the Holy Spirit. I want to know the mind of God. தேவனுடைய சிந்தை என்னன்னு அறிஞ்சிக்கணும். The greatest gift that you will get is know the mind of God. Thank you, Jesus. எல்லாம் எழுந்து நின்றுங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். All that you have to do, I am going to fight the battle for you. நீங்கள் வந்து இதை விசுவாசிக்கணும், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு. அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ளுங்க, ஆண்டவர் நிச்சயமாக கொடுப்பார். God told me only yesterday, இது எழுந்து நிற்கட்டும், அவருடைய தேவையை நான் சந்திப்பேன்னு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட டர்ன் அரவுண்ட் உனக்கு வரும். அன்பினேட்டுவே, உடைய கண்கள் ஆண்டவரே எங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. லாஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி நாங்கள் ஜெபித்த பொழுது த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் ஆசம். நைட்டு மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரே டெலிஃபோன் கால், எல்லாமே சொன்னாங்க, ஐயோ என்னுடைய பிரசனம், தேவனுடைய பிரசனம் தொட்டுச்சுன்னு. அதே காரியத்தை நான் உணர்ந்து கொண்டு இருக்கிறேன். அநேகர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் அங்கே கேட்டுக்கொண்டு இருந்தால் கூட இந்த காரியங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை இருந்ததுனால், நீ எழுந்து முடிக்க நிற்க முடியுங்களோ எங்களோடு கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்பின் இயேசுவே, இந்த பிள்ளைகள் இயேசுவன் நாமத்தினாலே எனக்கு கோடி பணம் வேணும், ஹெலிகாப்டர் வேணும், கார் வேணும்னு கேட்கல ஆண்டவரே. ஒரு பிரகாசமான மனக்கண்கள் வேணும் ஆண்டவரே. உண்மை நான் நேசிக்க வேண்டும், உம்மோடு கூட நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை சொல்லி கேட்டு நிற்கிறார்கள். ஆண்டவரே, இந்த கண்கள் நீங்கள் பாருங்கள். நான் கூட கண்ண மூடியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஆண்டவரே. இவளை குறித்து வைத்துக்கொள்ளுங்க, ஞாபகத்தில் இவங்க பேரை எழுதி வைத்துக்கொள்ளுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு யாரும் உதவி இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus Christ of Nazareth, Holy Ghost fire on them right now. In the name of Jesus, Holy Ghost fire on them now. ஒருவேளை அவள் வல்லமையும் வரங்களை கேட்டிருந்தால், கிஃப்ட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கேட்டிருந்தால், இந்த நேரத்தில் அவள் மேல் வரங்கள் கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. In the name of Jesus. ஆண்டவரே, ஒரு சிலர் ஆண்டவரே, I want to start a ministry this year ன்னு சொன்னால், மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வல்லமையும் வரங்களையும் கொடுங்க. அதிசயங்களை இந்த பிள்ளைகள் காத்துக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். உட்காரணும்.
தொடர்ந்து ஜெப நிலையில் இருங்க. அப்படியே 2026க்கான ஆசீர்வாத ஜெபத்தை நான் செய்ய போகிறேன். ரைட்? நான் சொல்லி முடிக்க உடனே ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென்னா அப்படி ஆகுது கடவுது இல்லையா? இல்லைன்னா சொல்லுங்கள் ஐ ரிசீவ்னு சொல்லுங்கள். ரைட்? தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம்னா, இந்த ஆண்டு முழுவதும் உங்களோட கூட ஆண்டவர் இருக்கணும். ரைட்? தேவ கிருபையும் முட்செடியில் எழுந்தவரனுடைய தயை உங்கள் தலையின் மேல் இறங்குவதாக. ஆமென் சொல்லுங்கள். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் போக்கிலும் வரத்திலும் காக்கப்படுவீர்களாக. விக்கினங்கள் கடந்து செல்லும் வரை செட்டைகளின் மறைவிலே காக்கப்படுவீர்களாக. பொல்லாப்பும் தீங்கும் உங்கள் எல்லையை விட்டு விலகுவதாக. எங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டீர்களோ அங்கெல்லாம் உயர்த்தப்படுவீர்களாக. தேவன் உங்கள் மேல் கண்ணை வைத்து ஆலோசனைகளை ஆண்டு முழுவதும் தருவாராக. வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் இது வழி என்று சொல்கிற அன்மந்த சத்தத்தை உங்களுடைய காதுகள் கேட்கப்படுவதாக. வனாந்திரங்கள் புஷ்பத்தை போல மலரட்டும். ஆமென் சொல்லுங்க. நீரே இவர்களுடைய பரியாரியாய இரும் கர்த்தாவே. இவர்கள் துன்பத்தை கண்ட நாட்டிற்கு தகுதாக மகிழ்ச்சியாய் மாற்றும். இவர்கள் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தடப்படுவதாக. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை கொடுக்கப்படுவதாக. இவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும். இவருடைய துக்க நாட்கள் முடிந்து போவதாக. கர்த்தருடைய மைமேல் இவள் மேல் உதிக்கட்டும். இந்த ஆண்டு நல்ல மிகுந்த கனிகளை இவள் கொடுக்க உதவுவீராக. இவள் ஆத்மா வாழ்கிறதைப் போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. ஆண்டு முழுவதும் இரத்த கோட்டைக்குள்ளாக இவள் காக்கப்படுவார்களாக. ஆண்டு முழுவதும் உம்மை துதிக்கவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அருள் தாரும் ஆண்டவரே. இங்கு இருக்கிற அனைவரும் அவள் குடும்பங்களும் உம்முடைய வருகையிலே காணப்படுவார்களாக. தேங்க்யூ ஜீசஸ். ரைட்? உட்காருங்க. இப்போ எழுந்துடுங்க. இப்போ நீங்கள் வந்து அறிக்கை சொல்ல போகிறீங்க. நான் அவ்வளோதான் உங்களை ஆசீர்வாதத்தை ஜெபம் பண்ணேன், அதுக்கு ஆமென் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னா நான் வந்து தேவனுடைய சன்னிதானத்திலே ஒப்புக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் வந்து இது மக்கள் சொல்லுகிறதான அறிக்கை என் கூட நீங்கள் சொல்லணும். ரைட்? தேங்க்யூ ஜீசஸ். என் கூட சொல்லிட்டு வரீங்களா? நான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த ஜெபம் பண்ணுற மாதிரி சொல்ல போகிறோம். நான் உறுதியாய் அறிக்கையிடுவது யாதெனில், நான் இந்த உலகத்தை படைத்த தேவனின் பிள்ளை. நான் தேவனின் சகல சம்பத்திற்கும் வாரிசு. என் வாழ்க்கையில் தேவன் நிர்ணயித்த காரியங்கள் தான் நடக்கும். இயேசு எனக்குள் ஜீவிக்கிறபடியினால் கிறிஸ்துவுக்குள் தினமும் வெற்றி சிறப்பேன். இனி பின்னோக்கி அல்ல, முன்னோக்கி செல்லுவேன். எனக்கு தேவதூதர்களின் பாதுகாப்பு உண்டு. நான் காலத்திற்கு முன்பாக மரிக்க மாட்டேன். இன்னொரு வாட்டி சொல்ல போகிறோம். நான் காலத்துக்கு முன்பாக மரிக்க மாட்டேன். சாத்தான் என்னை இனி பயப்படுத்த முடியாது. என் ஆத்மா வாழ்வதைப் போல அனைத்திலும் வாழ்ந்து சுகிப்பேன். இயேசுவே என் அடைக்கலம். எனவே இயற்கை சீற்றங்கள் என்னை சேதப்படுத்தாது. சாத்தான் என்னை தொட்டால் தேவனுடைய கண்மணியை தொட்ட விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். சாத்தான் என்னை தொட்டால் தேவனின் கண்மணியினை தொட்ட விளைவுகளை அவன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் என்னில் இருக்கிற பெரியவர். நான் முதிர் வயது முதல் சுகமாக வாழ்ந்து தேவ கிருபையை அநேகருக்கு அறிவிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியும். என் ஓட்டம் ஜெயத்துடன் தான் முடியும். நான் நித்தியமாய் அவருடன் வாழ ஆயத்தப்படுகிறேன். எல்லாம் ஆமென் சொல்லுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். இப்போது 3 காரியங்கள் செய்திருக்கோம் இல்லையா? 2 காரியங்கள். இப்போ என்னென்னா, இதெல்லாம் ஆண்டவர் கேட்டுட்டார். இப்போ என்னென்னா, ஆண்டவர் இதை கேட்டுட்டார். இனி வரும் காலங்களில் இது எனக்கு நடக்கும் என்றது நீங்கள் ஃபெய்த் டிக்ளரேஷன். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் யூஸ் டு திஸ், ரைட், இதெல்லாம் ப்ராஃபிட்டிக்கல் ரெல்மில் செய்கிற காரியங்கள். இது உலக பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்டூபிடிட்டி இருக்கும் இல்லை? என்னெந்த ஆள் ஏதோ எழுதி வச்சுட்டு சொல்கிறான், எல்லாம் ஆமேன்னு சொல்கிறாங்க. இல்லை, வேதம் சொல்லுகிறது விசுவாசத்தை அறிக்கையிடுதலே நீங்கள் நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லுது.
நீங்கள் சொல்லணும். இதில் சொல்லும்போது ஆண்டவரை கேட்டு என் பிள்ளை இப்படி டிக்ளேர் பண்ணுறான்னு சொல்லி எழுதி வச்சுக்குவார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்போது ஃபேத் டிக்ளரேஷன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என் கூட சொல்ல போகிறீங்க. இது நீங்கள் உங்களுடைய சார்பில் ஆண்டவர் சொல்கிறீங்க. நான் என் நேசருக்கு சொந்தம், இனி அவர் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதையே செய்வேன். எனக்கு அவர் ஒரு வரைபடம் வரைந்து அதன்படியே நான் வாழ்கிறேன். என்னிடத்த உள்ளவையெல்லாம் அவர் எனக்கு கொடுத்தவை. எனவே இனி வரும் நாட்களிலே அவர் மெய்ப்பராயிருந்து என்னை தாட்சி இல்லாமல் காத்துக்கொள்வார். என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவார். இனி எனக்கு எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுவார். நான் வழி விலக போக வாய்ப்பில்லை. நான் என் நேசரில் அமர்ந்து சுகிப்பேன். மனவாட்டியான எனக்கு இந்த உலகம் சாஸ்வதமல்ல, இது ஒரு ஆயத்த ஸ்தலம். எனவே எஞ்சியுள்ள நாட்களில் அவருடன் அவருக்காக நான் வாழ்வேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்தில் ஒரு பாட்டு பாட போகிறோம். தம்பியோட கூட சேர்ந்து பாடுங்க. முதலாவது நம்பர், பாட்டு நம்பர் 1, இரத்த கோட்டைக்குள்ளாக நுழைந்து விட்டேன், இனி ஏதும் நணுகாது. பாடுங்க, பின்பு நாம் ஜெபம் ஜெபிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த இடத்துல காட்ஸ் பிரசன்ஸ் இஸ் ஆசம் இன் திஸ் பிளேஸ், ரைட்? எப்பவுமே ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் டேக் இட் இன் த ரைட் சென்ஸ். when you go and attend a meeting, go to a place which is higher than your spiritual level. அப்போ தான் உனக்கு இறங்கி வரும். இல்லைன்னா ட்ரெயின் ஆகி ஓன்ட்டே இருக்கிறது ட்ரெயின் ஆகி போய்டும். கோ அண்ட் சிட் இன், டோன்ட் கோ அண்ட் சிட் இன் த பிளேஸ். நீங்கள் உங்கள் சர்ச்செலாம் மாற்றணும்னு சொல்ல. டோன்ட் ஃபுல் காட், ரைட்? உனக்கு தெரியும் ஆண்டவர் உன்னை ஆசை வச்சுருக்காரு, உன்னை இந்த ஆசைவாதெல்லாம் ஆண்டவர் உனக்கு ஊழியம் செய்ய கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு இஃப் யூ delete this your life, don't do that, right? பாடுங்க. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. Thank you Lord. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து, இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவர் என் வாழ்விலும் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது.
எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றேன். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எல்லாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நம்ம அறிக்கையிட்டதெல்லாம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சற்று நேரம் நாம் சிந்தித்த காரியங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய ஐ வாண்ட் டு பி ஆன் த ஷெல்டர் அண்ட் த ஷேடோ ஆஃப் யுவர் விங் அண்ட் பிளான், ஷேடோ ஆஃப் ஹிஸ் ஐஸ். When you entered into the gate of 2026, you need very, very special protection. Nothing has changed much, but then you have to change. குடும்ப அங்கத்தினரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். நோவாவினுடைய பிழையிலே குடும்பமாக அவர்கள் காணப்பட்டதை போல. நான் இந்த வாரத்திலலாம் 2-3 நாள் ஜெபிச்சிருக்கேன். நீங்கள் ஒரே இடத்துல சில பேர் உட்காருறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நான் மறக்காமல் அவளுக்காக ஜெபித்திருக்கிறேன். உங்களுக்கு வருகிற ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும். மற்றவங்களாம் எப்படி பிரதர் எல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்னொரு காட்சி சொன்னேன், ஆண்டவரே இந்த வீட்டுள்ள கால் வச்சுட்டு இன்றைக்கி இல்லை ஆரம்பம் வந்து இவள் யாருமே ஆண்டவரே வருகையிலே விடப்படக்கூடாது. ஆண்டவரே இவெல்லாம் குடும்பமாக ஆண்டவரே நோவாவினுடைய பிழையிலே சரி ஜெபிப்போம். அன்பின் இயேசுவே, இந்த நல்ல மாணவர்களுக்காக நன்றியுமே சோத்தரிக்கிறோம். அநேகர் ஆண்டவரை எங்களோடு கூட இருந்து ஆண்டவர் இந்த மாலை வேளையில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இவளை நீ ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் டன் டிக்ளரேஷன்ஸ் லாட். ஆண்டவரே இவர்கள் வெத்து காரியங்களாக இல்லை. ஆண்டவரே நீ சொன்னீர் ஆண்டவரே பிரசங்க மூலமாக ஒரு பொருத்தனை ஆண்டவரோட பண்ணினான், அதை நீ வந்து பேக் அடிக்காத. மூடனுடைய பிரச்சனைகளிலே அவர் வந்து விரும்புகிறது அல்லன்னு சொல்லி இருக்கிறது. யாரெல்லாம் நீங்கள் அப்படி செய்தீர்களோ ஒரு நாளும் கேளுங்க, லார்ட் யூஸ் மீ மைட்லி லார்ட். டோன்ட் பி சிட்டிங் வித் ஒரு சின்ன சர்க்கிள் வரைஞ்சி அங்கேயே உட்காந்துன்னு இருக்காதீங்க. தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்திருக்கார். ரெக்கம் முளைக்கணும். இல்லாவிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கூட்டிலேயே மறித்து போவீர்கள். யூ வில் நாட் டூ எனி திங் ஃபார் த லார்ட். இது வரைக்கும் ஆண்டவர் எத்தனை ஆண்டுகள் உன்னை காத்திருக்கார், பட் யூ ஹவ் நாட் டன் எனி திங் பாசிட்டிவ்லி. ஆண்டவர் எல்லாம் ஆண்டவரை அறிக்கையிட்டிருக்காங்க. எப்பொழுதும் உடைய வல்லமை பிள்ளைகளை தொடுவதாக, இயேசுவின் ரத்தம் பிள்ளைகளை தொடுவதாக, எல்லா விதமான சாத்தானின் சக்திகளையும் எல்லா அந்தகார சக்தியின் கிரியிலும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து சபத்தைப்படுத்தி கட்டுகிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத். ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கேட்டபடி ஆண்டவரே இவளுக்கு வல்லமையும் வரங்களையும் நீ கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. அது மட்டுமல்ல, ஊழியம் ஆரம்பிக்கிறவர்களுக்கு ஊழியத்திற்கான கிருபைகளை நீ தர வேண்டும் ஜெபிக்கிறோம். பிரகாசமான மனக்கண்களை கொடுக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. அனைவருடைய வீட்டில் கோர்ட் கேஸ் இருக்கிறது, திருமண தடைகள் ஆண்டவரை எல்லா விதமான உடைந்த ஆண்டவரை குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறேன். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் நாசரேத். ஆண்டவரே இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரை நிறைந்திருக்கிறதை காண்கிறேன். Lord, see the awesome power of God here, Lord. We are not joking, Master. We are very serious about this.
உடைய பிரசன்னம் இங்கே வந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம். வர தடைப்பட்டவனை நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டு முழுவதும் மேல் கண்ணை வைத்து இவளுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். நடக்க வேண்டிய வழியை நீங்கள் காட்டுங்க. நம்மை உத்தம இதயத்தோடு தெளிவுக்கு நன்மை செய்யும் பொருட்டாக ஆண்டவரை கண்கள் உலாவிக் கொண்டு கண்கள் ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளை காணட்டும் சுவாமி. ஒவ்வொரு நாளும் விளையை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பிரகாசமான மனக்கண்ணோடு ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வெற்றி வாழ்க்கை வாழவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பின்மாற்றங்கள், எல்லா விதமான சோர்வுகளை அப்புறப்படுத்தி போடுகிறேன். எவ்ரி ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன், லோன்லினஸ், bind and arrest in Jesus' name. Touch these children, Lord. They are all your children, Master. It's not my children. ஆவிக்குரிய பிள்ளைங்க ஆண்டவர் இவங்கெல்லாம் இவ்வளோ உதவி செய்யுங்க. இந்த நாள் இனி ஆசுவத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை சுற்றி அநேக இடங்களில் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. All the believers here are able to feel the presence of God in a very special way. Touch them by the power of God. Bless them, Lord. வருகின்ற ஆண்டு இவளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பிதாவே.